தமிழக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா பொய் வழக்கிலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் முதலமைச்சராக அரியணை ஏற வேண்டி பொதுமக்களும் அஇஅதிமுகவினரும் கோயில்களில் தொடர்ந்து சிறப்பு வழிபாடு மற்றும் யாக பூஜைகளை மேற்கொண்டுள்ளனர். தென்சென்னை தெற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சென்னை வேளச்சேரியில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தடைகளை தகர்த்தெறிந்து விரைவில் விடுதலை பெற வேண்டி சத்ரு சம்ஹார யாகம் நடத்தப்பட்டது. இதில் அஇஅதிமுகவினர் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட மருதானிக்குளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ மருதானி மகா காளியம்மன் கோயிலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலையாக வேண்டி 108 மூலிகைகளை கொண்டு மகா சுதர்சன யாகம் நடத்தப்பட்டது. இதில் பொதுமக்களும் அஇஅதிமுகவினரும் திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா பொய் வழக்கிலிருந்து விடுதலை பெற வேண்டி பெண்கள் தீச்சட்டி ஏந்தியும் ஆண்கள் அங்கப்பிரதட்சணம் செய்தும் சிறப்பு வழிபாடு நடத்தினர். மேலும் செஞ்சியில் பெண்கள் 1008 பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்று சாய்பாபா ஆலயத்தில் பாலாபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். திருவாரூரில் உள்ள சீதளாதேவி மாரியம்மன் ஆலயத்தில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா நீடூழி வாழவும் மீண்டும் அவர் தமிழக முதலமைச்சராக பதவியேற்கவும் வேண்டி அம்மா என்ற பெயரை அகல்விளக்கு தீபத்தால் ஏற்றி அதன் முன் அமர்ந்து அஇஅதிமுகவினர் தியானம் செய்தனர். மேலும் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலையாக வேண்டி கூட்டு பிரார்த்தனையும் நடத்தினர். அத்தனை தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு விளக்கு ஏற்றி எங்கள் அம்மா தமிழகத்துக்கு வர வேண்டும் நல்வாழ்வு அளிக்க வேண்டும். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அசலதீயேஸ்வரர் கோயிலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா பொய் வழக்கிலிருந்து விடுதலை பெற வேண்டி சிறப்பு வழிபாடு நடத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் அக்ரஹாரம் ஆவத்திபாளையத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு 1008 பால்குடங்கள் எடுத்துச் சென்று மூலவருக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரத்தில் அஇஅதிமுக மகளிர் அணியினர் 108 பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்று மார்கபந்தீஸ்வரர் திருக்கோயிலில் அமைந்துள்ள நந்திக்கு பாலாபிஷேகம் செய்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலையாக வேண்டிக் கொண்டனர். நெல்லை மாவட்டத்தில் ஜெயலலிதா பேரவை சார்பில் ஆலங்குளம் முப்பிடாதி அம்மன் கோயிலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலை பெற வேண்டி சிறப்பு வழிபாடும் கூட்டு பிரார்த்தனையும் நடைபெற்றது. இதில் பொதுமக்களும் அஇஅதிமுகவினரும் திரளாக கலந்து கொண்டனர். இதேபோல் களக்காட்டில் 108 பால்குடம் எடுத்து பெண்கள் ஊர்வலமாக சென்று கோமதி அம்மாள் ஸ்ரீ சத்தியவாகீஸ்வரர் திருக்கோயிலில் அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. இதில் அஇஅதிமுகவினர் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். எங்க அம்மா பிறையில இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் எங்களுக்கு சங்கடமா இருக்கு. அம்மா எனக்கு வெளியில வந்தாதான் எங்களுக்கு ஆதரவு. அம்மால ஆதரவு இல்லைன்னா நாங்கள் இல்லை. எங்க அம்மா முதலமைச்சர் வந்து ஜெயில இருக்காங்க. அதை எங்களால் தாங்க முடியல. எப்படியா வெளில வரணும். ஊர் மக்கள் சேர்ந்து பால்குடம் எடுத்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா பொய் வழக்கிலிருந்து விடுதலையாகி மீண்டும் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க வேண்டி சத்ரு சம்ஹார யாகம் நடத்தப்பட்டது. இதில் திரளான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மதுரை ஆதீனம் தலைமையில் திருவிளக்கு பூஜையுடன் சர்வமத பிரார்த்தனை நடைபெற்றது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலை பெற வேண்டி நடத்தப்பட்ட திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவ பெருமக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்று பிரார்த்தனை மேற்கொண்டனர். இஸ்லாமியர்கள் சிறப்பு துவா நடத்தினர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலை பெற வேண்டி கரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் அம்மாவட்டத்தில் உள்ள 250 ஆலயங்களிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் வழிபாடு நடத்தப்பட்டது. பல ஆலயங்களில் பால்குடம், தீச்சட்டி போன்ற பல்வேறு வழிபாட்டு முறைகளை பெண்கள் மேற்கொண்டு கண்ணீர் மல்க பிரார்த்தித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விடுதலை பெற வேண்டி நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இதேபோல் ஆற்றூர் சாஸ்தா ஆலயத்தில் உள்ள அம்மன் கோயிலில் 1000க்கும் மேற்பட்ட பொங்கல் வழிபாடுகள் நடைபெற்றன. கடலூர் மாவட்டம் சிங்கிரிகுடி நரசிம்மர் சுவாமி திருக்கோயிலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா பூரண உடல்நலத்தோடு விரைவில் விடுதலையாக வேண்டி சிறப்பு மகா யாக பூஜை மற்றும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் திரளான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் பங்கேற்றனர். திருச்சியில் உள்ள உலக மீட்பர் பேராலயத்தில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலை பெற வேண்டி ஜெயலலிதா பேரவை சார்பில் மெழுகுவர்த்தி வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தடைகளை தகர்த்தெறிந்து நாட்டையே வழிநடத்தக்கூடிய சக்தி படைத்தவராக மீண்டு வரவேண்டி சிறப்பு மகா யாகம் நடைபெற்றது.
இதில் ஜெயலலிதா பேரவையைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் மதுரை சிம்மக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் விடிய விடிய நடைபெற்ற யாகத்தில் அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுனியம் கிராமத்தில் உள்ள வெங்கடேச பெருமாள் கோயிலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலை பெற வேண்டி மகா கணபதி யாகமும் சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது. இதேபோல் சோழவரம் செங்காளியம்மன் கோயிலிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் திரிபுரநல்லூர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா பொய் வழக்கிலிருந்து விடுதலை பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி சிறப்பு யாக பூஜை நடத்தப்பட்டன. இதேபோல் நெசவாளர் காலனியில் உள்ள மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் வழக்கறிஞர்கள் சார்பில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் கடலடைத்த ஆதி ஜெகநாத பெருமாள் கோயிலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விடுதலை பெற வேண்டி நடைபெற்ற சத்ரு சம்ஹார யாகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அஇஅதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதேபோல் உப்பூரில் உள்ள வெயிலுகந்த விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் அஇஅதிமுக மகளிர் அணியைச் சேர்ந்த 108 பெண்கள் பால்குடம் எடுத்து வீரப்பன் சத்திரம் மாரியம்மன் கோயிலில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலையாக வேண்டும் என வேண்டிக் கொண்டனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலை பெற வேண்டி காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோயிலில் சுதர்சன மகாயாகம், சிறப்பு திருமஞ்சனம், ஆராதனை மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் உட்பட அஇஅதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் ஏராளமான நரிக்குறவர்கள் வெள்ளிமலையில் உள்ள அவர்களின் குலதெய்வத்திற்கு பால்குடம் எடுத்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலை பெற பிரார்த்தனை மேற்கொண்டனர். இதேபோல் ஆலந்தூரில் இருந்து 20 கிலோமீட்டர் நடந்து சென்று கொல்லாபுரி அம்மன் கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தினர்.